குட் ஈவினிங் ஒன்ஸ் அகன் வணக்கம், வெல்கம் பேக் எல்லாருக்கும். ஸோ என்னோட பேர் ஜோஷி, 3 ஸ்டார் டைரக்டர் ஹோவே இந்தியா, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஹோவே இன்டர்நேஷனல் கம்பெனியோட ப்ரெசன்டேஷன் 33 மினிட்ல நம்ம பேச போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல், ப்ராடக்ட், பிஸ்னஸ் பிளான் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். இந்த 4 விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து ஹவு டு டூ, வாட் டு டூன்றது நம்ம இன்னைக்கு தெரிய போறோம். ஹவு டு டூன்றது நீங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்க எங்களுக்கு கூட டைப் பண்ணாக்கா நம்ம ஹவு டு டூன்றத பத்தி உங்களுக்கு 100% ட்ரைனிங் கொடுப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி ஹவு இட்ஸ் ஒர்க், வாட் டு டூன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்க கம்பெனி பேரு ஃபோஹர், மதர் கம்பெனி பேரு ஃபோஹர். ஏசியா பசிபிக்ல வந்து இந்தியால வந்து ஹோவே என்று தெரியப்படும், யூரோப்ல வந்து வஹேதான் தெரியப்படும் கம்பெனி வந்து மாஸ்கோ, ரஷ்யால 2007 ஸ்டார்ட் பண்ணிச்சு. 2007 இன்னைக்கு 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. 2015 இருந்து கம்பெனியோட எல்லா ஆப்ரேஷன்ஸும் குளோபல் ஹெட் குவார்டரா டியான்ஜின் சைனால இருந்து ஆப்ரேஷன் நடக்குது. நீங்க இந்த ஸ்லைட்ல வந்து ஹோவே லோகோ டாட்டா தெரியும் உங்களுக்கு. அவ்வளவு கண்ட்ரிஸ்ல நம்ம அங்கெல்லாம் நம்ம பிரசன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இட்ஸ் மீன்ஸ் 33 to 35 கண்ட்ரிஸ் இப்போ கம்பெனி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல இந்தியால வந்து 2020 ஒர்க் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்ணுறோம். கம்பெனி 6 இயர்ஸ், எக்ஸாக்ட்லி 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாசம் ஜூலை 10 நாங்க 6th இயர் ஆனிவர்சரி கூட கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணோம். ஸோ 6 வருஷம் இந்தியாவில கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுன்ட்டு அதோட டைம் எவ்வளவு நாள் அது மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகுதுன்னு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கம்பெனி வந்து 19 இயர்ஸா இருக்கு குளோபல் மார்க்கெட்ல, இந்தியாவில வந்து 6 இயர்ஸா இருக்கு. ஸோ ஓகே, இதுல வந்து நம்ம கம்பெனியோட ஒரு பவர் உங்களுக்கு தெரியலாம். ஸோ இந்த கம்பெனி பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது ஒரு ஹைடெக் பயோடெக்னாலஜி கம்பெனி. இந்த கம்பெனியோட சர்வீஸ் சப்போர்ட் வந்து இந்தியாவில் 2020 ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆகிக்குது. நீங்க பார்க்கலாம், ஆல்ரெடி லேக்ஸ் டுகெதர் மெம்பர்ஸ் இதுல வந்து மெம்பர்ஷிப் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்து பிசினஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் எ பியூர்லி பிசினஸ். 34+ பிரான்ச்சைசிஸ் இருக்கு நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியால. கம்பெனி அட்ரஸ், கம்பெனி எந்த இடத்துல இருக்குது, டெல்லியில ஜெசோலான்ற இடத்துல கம்பெனி ஆஃபீஸ் இருக்கு. இந்த பில்டிங் நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு. ஸோ கமிங் டு த ப்ராடக்ட் லைனப், வந்தீங்கன்னா அதே மாதிரி கம்பெனிக்கு நீங்க நினைக்கிற மாதிரி வேர்ல்டு வைடு 19 வருஷமா 35+ கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணுக்குதுன்னா அந்த கம்பெனில எல்லா விதமான சர்டிபிகேட், டாக்குமெண்ட்ஸ், லீகாலிட்டி எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் அவங்க இருக்க முடியும். ஸோ அதை பத்தி எல்லாம் நீங்க தலைப்படுத்திக்காதீங்க. ஸோ ப்ராடக்ட் லைனப்புக்கு வந்தீங்கன்னாக்கா கம்பெனில வந்து 3 கேட்டகரி ப்ராடக்ட் இருக்குது. வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் யூனிக் எங்களது ஓன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஹெல்த் டிவைசஸ் இருக்கு, 4 ஹெல்த் டிவைசஸ் இருக்கு. அதுல பிளட் சர்க்குலேட்டிவ் மெசாஜர், மேஜிக் டிவைஸ், போர்ட்டபிள் மேஜிக் டிவைஸ் அண்ட் வென்டாங் டிவைஸ் ப்ரோ, வாட்டர் டிவைஸ் அப்படின்ட்டு 4 டைப் ஆஃப் டிவைசஸ் இருக்கு. இந்த பிளட் சர்க்குலேட்டிவ் மசாஜர்ல வந்து ஒரு மனுஷ உடம்புல பிளட் சர்க்குலேஷன் கம்மியானா என்னென்ன ப்ராப்ளம் வரும் நமக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஆல் 99% டிசீஸுக்கு ரீசனே இந்த பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும் போது, வேற ரீசனால பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும், அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை நம்ம ரெகுலேட் பண்றதுக்கு இந்த பிளட் சர்க்குலேட்டிவ் மசாஜர் கொடுத்துக்கிறாங்க. பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேஜிக் டிவைஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுல 4 டைப் ஆஃப் தெராப்பி பண்ணலாம். லேசர் தெராப்பி, கப்பிங் தெராப்பி, ஹீட் தெராப்பி, டென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும், பெயின் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களை யாரும் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட நீங்க கனெக்ட் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கனாக்கா ரொம்ப அற்புதமா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வென்டாங் டிவைஸ் வந்து அதுல கூட 4 டைப் ஆஃப் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்ம தெர்மல் தெராப்பி பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் கூட ஆக்டிவ் பண்ண வைக்கலாம். நம்ம உடம்புல ஸ்டெம் செல் ஆக்டிவ் ஆனாலே நம்ம உடம்புல வந்து கேன்சர் செல்லே நிக்காதான், இன்ஆக்டிவேட் ஆகுமா, டீஆக்டிவேட் ஆகுமா. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கின் கேருக்கு ரெட் அண்ட் ப்ளூ லைட் தெராப்பி இதுல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெட் அண்ட் ப்ளூ லைட் தெராப்பி தட் இஸ் வண்டர்ஃபுல் தெராப்பின்னு சொல்லலாம். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தெராப்பி அது. அதே மாதிரி பிளாஸ்மா தெராப்பி அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் ஹீட்டிங் பெல்ட் தெராப்பி, இந்த மாதிரி 4 தெராப்பி அந்த டிவைஸ்ல எடுக்கலாம். மேக்னடைஸ்டு வாட்டர்னு இருக்கு, அதுல வந்து தண்ணியை வந்து மேக்னடைஸ் பண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி ஹியூமன் ரெசனன்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி அதுல கிரியேட் பண்ணலாம். இந்த வரும் கால ட்ரீட்மெண்ட் என்னன்னாக்கா ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் தான் இருக்கும்ட்டு யாரோ சொல்லிக்கிறாங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லிக்கிறாங்க. நிறைய சயின்டிஸ்டுங்க அதை பத்தி ரிசர்ச் நடந்துருக்குது. நீங்க நம்ம கம்பெனி வந்து 7.83 ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ற ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த 7.83 ஃப்ரீக்வன்சி என்னன்றது நீங்க கூகுள்ல செக் பண்ண தெரியும். ஹியூமன் ரெசனன்ஸ் அது பேரு. இட் கேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் என்டையர் அவர் பிரெயின். நம்ம எல்லா பிரெயின் செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி அது.
ஸோ அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம நைட் தூங்கும்போது இந்த டிவைஸ் ஆன் பண்ணி வச்சு படுத்துறாக்கா தூக்கத்துல தூங்கும்போது தான் நிறைய ஹீலிங் ப்ரோசஸ் நடக்கும் நம்ம உடம்புல. அதுக்கு தான் டாக்டர் சொல்றது 6 to 8 hours தூங்கணும். இன்னைக்கு பல ரீசன்ஸால தூங்கவே முடியல. கரெக்ட் இல்லைங்களா? தூக்கம் வரா, சரியா வர்றது இல்ல, மொபைல் நோண்டினே இருக்கிறது, இல்லைன்னா எதனா 1 மணி 2 மணிக்கு தூங்குறது, 3 hour 4 hour தூங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ரீசன்ஸா இருக்கு. ஆனா உங்ககிட்ட இந்த டிவைஸ் இருந்தா நீங்க நைட்ல அப் டு 5 hours வரைக்கும் இது ஆன் பண்ணி வைக்கலாம். நீங்க தூங்கும்போது உங்க பாடி ஹீலிங் நடக்கிறது கூடிய ஃப்ரீக்வன்சி ஹீலிங் கூட நடக்கும். ஸோ வண்டர்ஃபுல் ரிசல்ட் நீங்க உடம்புல சேஞ்சஸ் பார்த்துக்கலாம். தட் இஸ் அவர் ஹெல்த் டிவைசஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட். ஃபுட் சப்ளிமெண்ட்ல வந்து 7 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்பர் 1 வந்து கேல்மேக்ஸ். கேல்மேக்ஸ்ல வந்து ஐரன், கால்சியம், சிங்க், மெக்னீஷியமோட காம்பினேஷன்ல பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கு லிவர் ரெடின்ற ஒரு ப்ராடக்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் பிளஸ்ன்றது ஒரு ஸ்டாமினா எனர்ஜிக்காக பண்ணிக்கிறது. ஒமேகா 3, 6, 7க்காக சிபெக்ட்ரோன் என்ற ப்ராடக்ட் இருக்கு. புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்காக ஆல் பிளான்ட் நேச்சுரல் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் கெயின், வெயிட் லாஸ்க்காக மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்க கட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். அது டயபெட்டிக்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு டயபெட்டிசி என்ற ப்ராடக்ட் கூட இருக்கு. கமிங் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட், பர்சனல் கேர்ல இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம். பர்சனல் கேர் எழுதிக்கிற அந்த செக்மெண்ட்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே டெய்லி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான். சோப் யூஸ் பண்றவங்க யாரும் கிடையாது, டூத் ஜெல் யூஸ் பண்ணாதவங்க யாரும் கிடையாது, ஹேர் கேர் ஷாம்பு டெய்லி எல்லாரும் யூஸ் பண்றாங்க, பாடி லோஷன், ஃபேஸ் வாஷ், சானிடரி நாப்கின், இது எல்லாமே எல்லா வீட்டுக்கும் டெய்லின்ற மாதிரியே தேவையான பர்சனல் கேர் டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 கேட்டகரி ப்ராடக்ட்ல ஹை குவாலிட்டி, கெமிக்கல் ஃப்ரீ, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுக்குற ஒரு கம்பெனி ஹுவாவே கம்பெனி. ஸோ கம்பெனில நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இது வரைக்கும் 19 ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பைப்லைன்ல இருக்கு. அது இன்னும் கூடி சீக்கிரம் நம்ம இந்தியா மார்க்கெட்டுக்காக கம்பெனி லான்ச் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இந்த பிசினஸ் மாடல்? இந்த பிசினஸ் மாடல் பேர் தான் டைரக்ட் செல்லிங். யாரு இங்க புதுசா இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் சொல்றேன். இந்த பிசினஸ் மாடல் தான் டைரக்ட் செல்லிங். மீன்ஸ் ஏஜென்ட் இல்லாம, மீடியேட்டர் இல்லாம ஒரு பொருள் கம்பெனில இருந்து, மேனுஃபேக்சர்ல இருந்து கன்சியூமருக்கு டைரக்டா கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். தட் இஸ் டைரக்ட் செல்லிங். இது புதுசு கிடையாது. மோர் தென் 100 years முன்னாடியே இந்த பிசினஸ் மாடல் ஸ்டார்ட் ஆயிருக்கு அமெரிக்கால. ஸோ அமெரிக்கா வந்து இன்னைக்கும் நம்பர் 1ல இருக்கிறாங்க இந்த பிசினஸ்ல. செகண்ட் பிளேஸ் ஜெர்மனி இருக்கு, தேர்ட் பிளேஸ் சைனா இருக்கு. இந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னாக்கா 11th பிளேஸ்ல இருக்கு இந்தியா. இந்தியா வந்து 11th பிளேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம், இந்தியா இஸ் இன் 11th பிளேஸ். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு பிசினஸ் மாடலை அடாப்ட் பண்ணினாக்கா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு ஃபியூ இயர்ஸ் இல்ல ஃபியூ மந்த்ஸ் போதும். ஏன்னாக்கா நம்ம அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோம். இந்த பிசினஸ் தேவையே ரா மெட்டீரியலே மக்கள் தான், பாப்புலேஷன் தான். அது நம்ம கிட்ட நிறைய இருக்குது. ஸோ நம்ம இந்த பிசினஸ் என்னன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப ஈஸி பாக்குறோம். ஈஸி பார்த்து என்ன ஆகுது, அடுத்தவன் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்மளோட ஏஜ், நம்மளோட எனர்ஜி, நம்மளோட டைம், நம்மளோட புத்தி சக்தி எல்லாமே, டேலண்ட் எல்லாமே இன்னொருத்தன் டெவலப் ஆகிறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் ஜாப். கரெக்ட் இல்லைங்களா? நம்ம 20 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 22 வருஷம் என்ன கிராஜுவேஷன் பண்ணி, பிஹெச்டி பண்ணி என்ன நாலேஜ் சம்பாரிச்சுக்குமோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல இருந்து, அது நம்மளுக்காக யூஸ் பண்ணாம நம்ம அடுத்தவன் டெவலப்மெண்ட்டுக்காக அதை ஸ்பெண்ட் பண்றோம். 8 hour, 9 hour, 10 hour, 12 hour ஒரு நாளைக்கு போய் ஜாப்ன்ற பேர்ல நமக்கு பேமெண்ட் பீனட்ஸ் போட்டு தூக்கி போடுறாங்க. நம்ம அதுக்கு பயந்துன்னு அந்த வேலை செஞ்சுக்கிறோம். ஜாப் நல்லது இல்லைன்றது இல்ல, பட் ஜாப்னால யாரும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லை. யாருமே ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு வர முடியாது. யாருமே ஒரு டைம் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியாது. யாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க முடியாது. ஸோ இங்க வந்து நீங்க நினைக்கிறது நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த பிசினஸ் வந்து இந்தியால வந்து எவ்வளவு பேர் பண்றாங்க பார்க்கலாமா? இந்தியால இந்த பிசினஸ் ஜஸ்ட் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னாக்கா இந்தியால 23,021 கோடி, 23,000 crore டர்ன் ஓவர் ஆகுது பெர் இயர். இது லாஸ்ட் இயர் கணக்கு. இதுல வந்து கர்நாடகா பாத்தீங்கன்னாக்கா 1,467 crore டர்ன் ஓவர் ஆகுது. தமிழ்நாடு பாத்தீங்கன்னாக்கா 897 crores டர்ன் ஓவர் ஆகுது இயர்லி. ஸோ தமிழ்நாடுல எவ்வளவு இருக்கு? சவுத் கேரளால பாத்தீங்கன்னாக்கா 606 இருக்கு, தெலுங்கானா 650, ஆந்திரா 397, பாண்டிச்சேரி 65, அண்டமான் நிக்கோபார் 40. சவுத்ல வந்து இவ்வளவுதான் பிசினஸ் நடக்குது. மொத்தமா 4,100 4,100 கோடி டர்ன் ஓவர் ஆகுது வருஷத்துக்கு. இது 4,100 கோடியில நம்மளோட இன்வால்மெண்ட் என்ன இருக்கு? நம்ம எவ்வளவு சம்பாதிச்சுக்கிறோம், இல்ல நம்ம எதனா அதுக்கு அந்த பிசினஸ்ல பார்ட்டா இருக்கிறாங்களா இல்லையான்றது யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா
93.2%. எப்படின்னாக்கா நாட் ஈவன் 1 crore, 1 கோடி மக்கள் கூட இந்த பிசினஸ்ல இல்ல. லெஸ் தான் 1 crore தான் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டைரக்ட் செல்லர்ஸ் இந்தியால இருக்கு. 93 lakhs அவ்வளவுதான். 93 lakhs எவ்வளவு சின்ன வால்யூம் பாருங்க. நம்ம 150 கோடி மக்கள்ல 93 lakhs, நாட் ஈவன் 1 CR கூட டச் ஆகல இந்த பிசினஸ் பண்றவங்க. அப்போ பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய மார்க்கெட், ரொம்ப பெரிய கம்மி ஃபியூச்சரிஸ்டிக் மார்க்கெட்னா டைரக்ட் செல்லிங் தான். எனக்கு உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வேணும், நல்ல சர்வீஸ் வேணும், நல்ல இன்கம் வேணும், வித்தவுட் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி, இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணோம்னாக்கா தட் இஸ் ஒன்லி தி வே டைரக்ட் செல்லிங். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இதுல இருந்து சம்பாதிக்கலாம். லேர்னிங் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க என்ன பண்ணணும்? நம்ம ஆல் யூ நீட் டு சக்சஸ். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு, நீங்க சக்சஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாருக்கிட்டே நம்மகிட்ட ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஒரு நாள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். மினிமம் இப்போ ஜாப்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, வேற பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க, இல்ல வேற 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 இதுல என்கேஜா இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் 33 minutes எவ்ரி டே நீங்க இந்த பிசினஸ்க்காக மாத்தி வைக்க முடிஞ்சா, ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா, இப்ப நம்ம என்ன பேசுற செஷன் 33 minutes ஆகுது. இந்த 33 minutes ஸ்பெண்ட் பண்றது உங்ககிட்ட இருந்தா யூ கேன் பிகம் அ ரிச். யூ கேன் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் ட்ரீம்ஸ். உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்ன்ற ட்ரீம்ஸ் இருப்பா, ஒரு சூப்பர் கார் வாங்கணுமா, இல்ல இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணணுமா, டைம் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணுமா, ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, உங்க பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நீங்க நல்ல ஹையர் எஜுகேஷன் பண்ணுவா, எனிதிங் which you dream you can achieve in this. பட் நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல ஆகட்டும், வேலையில ஆகட்டும், நீங்க எனிதிங்ன்றது ட்ரீம் பண்ண முடியுமா? இல்ல அந்த இன்கம் தகுந்த மாதிரி ட்ரீம் பண்ணணும். கரெக்ட்? உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும், பர்டிகுலர் இன்கம். அந்த இன்கத்துக்குள்ளேயே நீங்க உங்களோட எல்லாமே நீங்க கம்ப்ரஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கோம். யாருக்காக? கம் அவுட். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. யூ ட்ரீம் லைக் எனிதிங், அது அச்சீவ் பண்ணலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல. ஓகே, பெரிய ட்ரீம் இருந்தா தான் நம்ம அச்சீவ் ஆகும். நம்ம ட்ரீம் எவ்வளவு பெருசா வளர்க்குறோமோ அவ்வளோ நம்ம அச்சீவ் ஆக முடியும். நம்ம அவ்வளோ ட்ரீம் வளர்த்துனா அவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுக்கு ட்ரீம் இல்லையா, நத்திங், யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நத்திங், யூ கேனாட் டு எனிதிங். ஸோ ட்ரீம் வளர்க்கறதுக்கு, ப்ராப்பர் ட்ரீம் வளர்க்கறதுக்கு, ப்ராப்பர் ட்ரீம் பார்க்கறதுக்கு கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரீம் கூட கனெக்ட் பண்ணுங்க, அதுக்கு இன்பிட்வீன்ல உங்க கமிட்மெண்ட் போடுங்க. ஸோ யூ கேன் டூ வண்டர்ஸ் இன் த வேர்ல்ட். எல்லாருமே பெரிய பெரிய அச்சீவர்ஸ், பெரிய பெரிய சாதனை பண்ணிக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி பயங்கரமான ட்ரீம் கட்டி தான் வந்துக்கிறது. ஸோ இங்க சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாம் நம்ம ப்ரொஃபைல் பார்த்தாச்சு, ப்ராடக்ட் பார்த்தாச்சு. இங்க என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை, ஒண்ணுமே நம்ம ஸ்பெஷலா பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் பிராண்ட் அண்ட் ஷாப். நீங்க டூத் ஜெல் வாங்குறீங்க, சோப் வாங்குறீங்க, ஷாம்பு வாங்குறீங்க, பாடி லோஷன் வாங்குறீங்க, சானிடரி நாப்கின் வாங்குறீங்க, எல்லா வீட்டுக்கும் நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்களோ இல்லையோ இந்த பொருள் வேணும். கரெக்ட் இல்லைங்களா? பிசினஸ் பண்றீங்களோ இல்லையோ செகண்டரி. பட் இந்த பொருள் இல்லாம நீங்க வாழ முடியுமா? குளிக்காம இருக்க முடியுமா? பல்லு வலிக்காம இருக்க முடியுமா? சானிடரி நாப்கின் இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த இப்ப கரண்ட்லி நீங்க எந்த பிராண்ட் வாங்கி நிக்கிறீங்களோ ஜஸ்ட் சேஞ்ச் தட் பிராண்ட், ஷிஃப்ட் டு ஃபோவே. அந்த பிராண்ட், அந்த ஷாப்பை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க மல்டி மில்லியனர் ஆகலாம். நீங்க எந்த மாதிரி ஒண்ணு கனவு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது எவ்வளவு கோடி வேணும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறது? சார் என்னோட லைஃப்ல பெரிய ட்ரீம் இருக்கு, எனக்கு துபாய் ஒரு வில்லா வாங்கணும், இல்ல ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் வாங்கணும், இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது. பட் கோடி ரூபாய் இல்ல எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங் எவ்வளவு தெரியுமா? 170 ரூபாயில ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் 170 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மைண்ட் செட், உங்களோட ட்ரீம் தான் உங்களை கூட்டிட்டு போகும். ஸோ இப்படி பண்ணாக்கா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இந்த ஸ்லைட்ல நீங்க தெரிய போற. இப்போ இதுல ஜஸ்ட் உங்களோட கேவைசி கொடுத்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். போகவே நீங்க டைரக்ட் செல்லர் ஆயிடுறீங்க, ஃப்ரீ மெம்பர் ஆயிடுறீங்க. ஒரு இன்டர்நேஷனல் 35 கண்ட்ரீஸ்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில சேனல் பார்ட்னர் வரீங்க. அங்க உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஓகே, 20% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா அது நீங்க ரீட்டைல் பண்ணா 20% மார்ஜின் இருக்கும். ஆனா அதே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி மினிமம் ஒரு 6,800 ரூபாய் சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணாக்கா, ஒரு மல்டிபிள் டைம் 6,800 பர்ச்சேஸ் பண்ணாக்கா நீங்க பிரோன்ஸ் கார்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடுவீங்க. அங்க உங்களோட பெனிஃபிட், அந்த ரீட்டைல் பெனிஃபிட்ன்றது 140% ஜாஸ்தி ஆகும். எப்படின்னாக்கா, நீங்க வாங்குற ஒரு பொருளும்
இந்த பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்ட பிறகு நீங்க வாங்குற ஒரு பொருளும் 1க்கு 2 கம்பெனி கொடுப்போம், டபுள் வேல்யூல கொடுக்கும். ஸோ அது நீங்க ரிட்டைல் பண்ணும்போது 140% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மாடல் இது. இது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் உங்களுக்கு. டோன்ட் வரி, இந்த செஷன் ஆயிட்ட பிறகு உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கூட நீங்க கனெக்ட் ஆகலாம், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி பண்ணி கொடுப்போம். ஸோ அதே நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா டைட்டானியம் கார்டும் நீங்க கொடுத்துக்கிறோம். நான் அந்த டைட்டானியம் கார்டுக்கும் அதே பர்சன்டேஜ் தான் 140%. ஸோ ஒன்ஸ் பிரான்ஸ் கார்டு ஆயிட்டாக்கா லைஃப் லாங் உங்களுக்கு 140% ரிட்டைல் போனஸ் கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்கு லைஃப் லாங் எல்லா பொருளுமே 1+1 கிடைக்கும். நீங்க பிசினஸ் பண்றீங்களோ இல்லையோ, ஒரு டூஜெல் வாங்கினா இன்னொரு டூஜெல் ஃப்ரீ, ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்கினா இன்னொரு சானிட்டரி நாப்கின் ஃப்ரீ, ஒரு சோப் வாங்கினா இன்னொரு சோப் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அடுத்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்க இந்த பொருளை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சி நீங்க அடுத்த ஆளுக்கு ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணாக்கா, நீங்க உங்களோட ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தருக்கு நீங்க ரெஃபர் பண்ணாக்கா, அவங்க ஒரு சோப்போ டூஜெல் ஏதோ ஒன்று வாங்கும்போது அங்க அந்த 10% உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வரும். ரெஃபரல் இன்கம் சொல்லுவாங்க, அஃபிலியேட்டட் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்கம் வந்து 10% வரும். உங்களுக்கு டீம் பிசினஸ்ல இருந்து மேட்சிங் போனஸ் 8% எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மொத்தமா 42,500 ரூபாய் நீங்க வாரத்துக்கு ஏர்ன் பண்ற மாதிரி இந்த பிரான்ஸ் கார்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்தாக்கா உங்களால பண்ணலாம். அதே நீங்க டைட்டானியம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கணும்னாக்கா 3,40,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஆனா உங்களுக்கு வருமானம் வந்து அதிகமா வரும். 20% உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் வரும், 13% டீம் பிசினஸ்ல இருந்து வரும். வாரத்துக்கு 17 லட்சம் ஏர்ன் பண்ற மாதிரி இந்த டைட்டானியம் பேக்கேஜ்ல ஆப்ஷன் இருக்கு. அது தவிர டைட்டானியம் பேக்கேஜ்ல வரவங்களுக்கு ஒரு 6,80,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கூட கொடுக்குறாங்க கம்பெனி, ஃபர்ஸ்ட் இயர் சப்போர்ட்டிங் போனஸ் அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் வரும். ஆனா போகல எவ்ரி வீக் பேமெண்ட் வரும். எவ்ரி டியூஸ்டே, கட் ஆஃப் டியூஸ்டே வரைக்கும் நீங்க கொடுக்குற பிசினஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு போனஸ் ஜென்ரேட் ஆகும். அடுத்த டியூஸ்டே உங்க பேங்க்ல கிரெடிட் ஆகும். ஸோ எவ்ரி டியூஸ்டே நீங்க இன்கம் பார்க்கலாம் போக பிசினஸ் பண்ணாக்கா. ஸோ திஸ் பியூட்டி ஆஃப் இந்த பிசினஸ். இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கம்பேர் பண்ணாக்க அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிசினஸ் பிளான் சொல்லலாம். ஸோ சேஞ்ச் யுவர் பிராண்ட், சேஞ்ச் யுவர் ஷாப் மூலமா நம்ம எப்படி ஒன் செகண்ட் சாரி ஒன் செகண்ட் சேஞ்ச் யுவர் பிராண்ட், சேஞ்ச் யுவர் ஷாப் மூலமா நம்ம பிசினஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு எந்தெந்த விதத்துல இன்கம் வருதுன்றது நீங்க இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க பாருங்க 33 மினிட்ஸ் டெய்லி நீங்க இந்த பிசினஸ் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஒரு 6,800 rupees பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிரான்ஸ் கார்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறீங்க. தென் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, ப்ராடக்ட் யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. பட் நீங்க பிசினஸ் மைண்ட்ல திங்க் பண்ணா உங்களுக்கு இஷ்டம் இருக்கிற நீங்க உங்களோட ஃபேவரட் ஆளுங்களை எல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. புக்ல ஆகட்டும், உங்க போன்ல ஆகட்டும், உங்க நோட் பேட்ல ஆகட்டும், ஒரு டைரியில ஆகட்டும், நீங்க பேர் எழுதிக்கோங்க. எவ்ரிடே இந்த 33 மினிட்ஸ் செஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்ட்டோ அந்த லாங்குவேஜ் கனெக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்களே கூட இதை பத்தி சொல்லலாம். இந்த 33 மினிட்ஸ்ல இந்த பிரசன்டேஷன் முடியறதுக்குள்ள அவங்களும் ஒரு 6,800க்கு ஒரு பேக்கேஜ் எடுத்து இதுல வருவீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் 4 பேருக்கு நீங்க அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. 4 மெம்பர்ஸ், அந்த 4 மெம்பர்ஸும் இதே டூப்ளிகேஷன் பண்றோம். நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களுக்கு விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு டீச்சிங் பண்றதுக்கு, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த கம்பெனில இருந்து மோர் தேன் 10, 11 டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கோ. லாஸ் ஒன்றும் கிடையாது. பெனிஃபிட் மேல பெனிஃபிட் தான் இருக்கு. இது 100% ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். 6 மந்த்ஸ்ல உங்களோட 6 மந்த் இன்கம் எவ்வளவு தெரியுங்களா? 10,39,000 ரூபாய் 6 மந்த்ஸ்ல நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் 6 மந்த்ஸ்ல 10,39,000 இஸ் ஸ்மால் அமௌண்ட், ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட், பெரிய அமௌண்ட். பட் அதுக்கு நம்ம கமிட் ஆகணும். 10 லட்சம் ரூபாய் நம்ம 6 மாசம் சம்பாதிக்கணும்னாக்கா எவ்வளோ சீரியஸா, எவ்வளோ அக்ரெசிவா, எவ்வளோ பயபக்தியோட நம்ம இந்த பிசினஸ் எடுத்துக்கணும்ன்றது நம்ம யோசிக்கணும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 பேர் ஃபர்ஸ்ட் 1 மாசம் 2 மாசத்துல 4 பேருக்கு நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்களும் இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கினாங்க, அவங்களும் இந்த பிசினஸ்க்கு இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஆனா அப்படி இப்படி 6 மாசத்துக்குள்ள 100% ஒர்க் அவுட் ஆகுது சார். ஒரு 50% ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டில் யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. அப்படி ஆனாதான் உங்களுக்கு அந்த பணம் வரும்னு இல்லை. எவ்ரி வீக் என்ன ஆகுதோ அது உங்களுக்கு பே கொடுத்துனே இருப்பாங்க. ஆல் ஓவர் 100% ஒர்க் அவுட் ஆனா 10,39,000 உங்களுக்கு வந்திருக்கும். 50% ஆனா கூட
5,19,000 நீங்க ஏர்ன் பண்ணிருக்கோம். லீஸ்ட் கேஸ் 25% ஒர்க் அவுட் ஆச்சு. 2,59,000 உங்களோட இன்கம். ஸோ இது 2 பேரை ரெஃபர் பண்ணி பண்ணலாம், 4 பேரை ரெஃபர் பண்ணி பண்ணலாம், 10 பேரை ரெஃபர் பண்ணி, இட்ஸ் ஆல் அப் டு யூ. உங்களுக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு கனெக்ட் இருக்கு, யாருக்கு இந்த ப்ராடக்ட் வேணா சொல்லுங்க. இந்த உலகத்துல யாருக்கு சோப்பு, ஷாம்பு, சானிட்டரி நாப்கின் வேணா சொல்லுங்க. அதுவும் ஹை குவாலிட்டி ஹெர்பல் ப்ராடக்ட். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டெமோ செஞ்சு நம்ம கொடுக்க முடியும். இங்க வந்து ஒரே ஒரு ஸ்லோகன் தான், ஈச் ஒன் பிரிங் ஃபோர், ஈச் ஒன் டீச் ஃபோர். ஈச் ஒன் பிரிங் ஃபோர், ஈச் ஒன் டீச் ஃபோர். இந்த ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கினா போதும். இந்த மாசம் 4 பேருக்கு நம்ம பிசினஸ்க்கு ஜாயின் பண்ண வைக்கலாம். அடுத்த மாசம் அந்த 4 பேரு கையிலும் சேம் அது டூப்ளிகேட் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 மந்த்ல you will reach hit, your income will be 10 lakhs. This is not a joke, my dear friends. This is a calculation. நீங்க வந்து கணக்கு, யாருக்கு இது பத்தி எதுனா டவுட், அந்த மாதிரி கிளாரிபிகேஷன் வேணுமோ கனெக்ட் ஆகுங்க இந்த மீட்டிங், அப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரியர் பில்டிங். ஸோ இதுல என்ன கேரியர் பண்ணலாம்? நான் இப்ப பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்றேன் சார், ஆனா இது ஃபியூச்சர் என்ன இருக்கு இந்த பிசினஸ்ல யோசனை பண்றதுக்கு இந்த ஸ்லைடு நீங்க கவர்மெண்ட் பாருங்க. இதுல வந்து ஒரு 8 ரேங்க் கொடுத்துக்கிறாங்க. எமரால்ட், சஃபயர், குவாலிஃபைட் டைமண்ட், 1 ஸ்டார், 3 ஸ்டார், 5 ஸ்டார், 7 ஸ்டார் அண்ட் பினிக்ஸ் அம்பாசிடர். இந்த நம்ம செய்யற ஒரு எஃபோர்ட் பிசினஸும் அக்யூமுலேட்டா நம்மளுக்கு பல ராங்குங்க மாறினே போகும். அந்த ராங்குங்க மாறும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும், நம்ம இன்கம் மாறும். ஸோ அப்படி போக படிப்படியா நம்ம ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா மாறும். அது என்ன எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹானரரி ரேங்க், எமரால்ட் ரேங்க். யாரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் டீம்ல இருந்து 12.25 லட்சம், $15,000 லெஃப்ட் ரைட் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எமரால்ட் ரேங்க் ஆயிடுவாங்க. நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவில் எமரால்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்கு, நான் காமிக்கிற போட்டோ. அதே மாதிரி 2 எமரால்ட் ரேங்க் கிரியேட் பண்றவங்க சஃபயர் ரேங்க் வந்துடும். ஸோ நிறைய பேர் சஃபயர் ரேங்க் கூட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க. தீஸ் எமரால்ட் ரேங்க் லீடர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இவ்வளவு பேர் எமரால்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 2 எமரால்ட் ரேங்க் கிரியேட் பண்ணா சஃபயர் ரேங்க் ஆயிடும். இந்த 2 ரேங்க்ல வந்துட்டாக்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, கம்பெனி வெப்சைட்ல உங்க போட்டோ வரும், கம்பெனில எல்லா இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்லயும் உங்க ரெக்கக்னைஸ் பண்ணும், உங்களுக்கு தனி ஒரு சேர் ரிசர்வா இருக்கு எல்லா கம்பெனி ப்ரோக்ராம்லயும். ஸோ உங்களோட மரியாதை கம்பெனி சிஸ்டத்துல தனியா இருக்கும். ஓகே, அடுத்தது வண்டர்ஃபுல் ரேங்க்னு சொல்லலாம், டைமண்ட் ரேங்க். இந்த டைமண்ட் ரேங்க் பண்றதுக்கு நீங்க 2 சஃபயரை கிரியேட் பண்ணோம். நீங்க லெஃப்ட் டீம்ல ரைட் டீம்ல ஒரு சஃபயர் ரேங்கால கிரியேட் பண்ணோம். இதுல வந்து நீங்க நேஷனல் லீடர் ஆயிட்டோம். நேஷனல் லீடர் ஆயிட்டாக்கா உங்களுக்கு 1% ஆஃப் கண்ட்ரி டர்ன் ஓவர் கிடைக்கும். இது 3 months ஒன்ஸ் பே அவுட் கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பேர் இன்னைக்கு டைமண்ட் இன்கம் என்ஜாய் பண்றாங்க. டைமண்ட் ரேங்க்ல இவ்வளவு பேர் இந்தியாவில இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து 1 ஸ்டார் டைரக்டர். யார் 2 டைமண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்களோ தே வில் பிகம் 1 ஸ்டார் டைரக்டர். அங்கிருந்து அவங்க டைரக்டர்ஷிப்புக்கு வந்துடும். இங்க 85,000 பேர் இயர், எவ்ரி இயர் ஒரு வருஷங்களா எவ்ரி இயர் டூர் ஃபண்டுன்னு கொடுப்போம். நீங்க ஃபேமிலி கூட எங்கன்னா ஒரு டூர் பேக்கேஜ் போகலாம், இல்ல நீங்க பைசா என்ஜாய் பண்ணலாம். ஸோ $85,000 கம்பெனி கொடுத்துரும். ஸோ இன்னைக்கு 10 பேர் இந்தியாவில இந்த ரேங்க்ல இருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம் 1 ஸ்டார் டைரக்டர்ஸ் தான் இந்தியாவில. ஸோ அடுத்தது வந்து நிறைய 1 ஸ்டார் டைரக்டர்ஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம டீம்ல 3 பேரை மினிமம் கிரியேட் பண்ணாங்க நம்ம 3 ஸ்டார் டைரக்டர் ஆயிடும். இங்க வந்து மிஸ் அபினி லோத்தா நாகாலாந்துல இருந்து, ஜோஷி கே வர்கீஸ் பெங்களூர்ல இருந்து. ஸோ நான் வந்து உங்க முன்னாடி பேசினுக்கிறோம். நான் கூட இது உங்களை மாதிரியே ஒரு 6,800 பேக்கேஜ்ல வந்து இன்னைக்கு 3 ஸ்டார் டைரக்டர் வரைக்கும் ரீச் ஆகிடும். எனக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது? எனக்கு டைமண்ட் வருது, 1 ஸ்டார் வரும், பிளஸ் அடிஷனலா கம்பெனி கார் ஃபண்ட் 8,50,000 எவ்ரி இயர் கொடுக்கும். கார் ஃபண்ட் 8,50,000 எவ்ரி இயர் கொடுக்கும். டூர் ஃபண்ட் 85,000 எவ்ரி இயர் வரும். எவ்ரி 3 months டைமண்ட் போனஸ் வரும். இந்த 3 போனஸுமே எலிஜிபிள் ஆயிடும் இந்த ரேங்க்கு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து 5 ஸ்டார் டைரக்டர். இந்தியாவில் ஒரே ஒருத்தர் தான் டெல்லியில இருக்கிறார், இவரு ஹசன் மாலிக். இவருக்கு இந்த போனஸ் எல்லாம் விட்டு அடிஷனலா 21,25,000 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ பியூட்டிஃபுல் ரேங்க் ஹசன் மாலிக் ஒரே ஒருத்தர் தான் இந்த இந்தியாவில இது வரைக்கும் இந்த ரேங்க்ல அச்சீவ் ஆகிக்கிறாங்க. அடுத்தது வந்து 7 ஸ்டார் டைரக்டர். 7 ஸ்டார் டைரக்டர் நம்ம கிரேட் அப்ளைன் ஜாவித் காதிர் சார் ஆல்ரெடி 7 ஸ்டார் டைரக்டர் ஆகிக்கிறாரு இந்தியாவில. இந்த ரேங்க்ல கூட ஒரே ஒருத்தர் தான். 42,50,000 இவருக்கு அடிஷனலா வில்லா ஃபண்டுன்னு வரும். ஸோ இந்த ரேங்க் அச்சீவ் ஆயிருக்கா உங்களுக்கு டூரிசம் ஃபண்ட், கார் ஃபண்ட், யாச் ஃபண்ட், டைமண்ட் டிவிடெண்ட் பிளஸ் இந்த வில்லா ஃபண்டு அடிஷனலா வரும். அடுத்த ரேங்க் வந்து ஃபீனிக்ஸ் அம்பாசிடர். நம்ம 7 ஸ்டார் ஆகி 2 7 ஸ்டார் கிரியேட் பண்ணாக்கா
நம்ம ஃபீனிக்ஸ் அம்பாசிடர் ஆகிடும். இந்த குளோபல் டர்ன் ஓவர்ல 0.5% நம்மளுக்கு எவ்ரி இயர் கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்க் இது. இது ஃபைனல் ரேங்க், இது 8th ரேங்க். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, 35 கண்ட்ரீஸ்ல இருக்கு. நீங்க இன்னைக்கு ஸ்டெப் எடுக்கிற ஒரு ஸ்டெப் நாளைக்கு ஒரு 3 years 4 years 5 years ஆகும். இந்த ஒரு பொசிஷன் நீங்க ரீச் ஆயிட்டாக்கா உங்களோட இன்கம், உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. தட் இஸ் பவர் ஆஃப் திஸ் பிசினஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரேங்க் எல்லாம் அச்சீவ் ஆனாக்கா எவ்வளவு இன்கம் வருதுன்ட்டு இந்த இதுல கொடுத்துருங்க. போகவே இந்தியா ரேங்க்ஸ் அண்ட் பெனிஃபிட். டைமண்ட்ல வந்து கண்ட்ரி போனஸ் கிடைக்கும். 1 ஸ்டார்ல வந்து 85,000 எவ்ரி இயர் கிடைக்கும். அதே மாதிரி 3 ஸ்டார்ல வந்து 8,50,000 எவ்ரி இயர் வரும். 5 ஸ்டார்ல 21,25,000, 7 ஸ்டார்ல 42,50,000 அண்ட் குளோபல் டர்ன் ஓவர். இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலா ஓவராலா வந்துடும். ஸோ இங்க வந்து நீங்க ஸ்டாக் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். நீங்க டிஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து இருக்கோங்க. இப்போ ஆல்ரெடி 35 பிரான்சைசிஸ் இருக்கு நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியால. நீங்க பிரான்சைசிஸ் எடுக்கிறது கூட ஆப்ஷன் இருக்கு. அதுக்காக நீங்க உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து நான் சொல்ல போறது ஜூலை மந்த் ப்ரமோஷன். இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கம்பெனி சூப்பரான பெனிஃபிட்டும் கொடுத்துக்கிறாங்க. இன்டர்நேஷனல் டூர் இருக்கு. அந்த டூர் வந்து வியட்நாம் டூர். 1 week வியட்நாம் டூர் இருக்குது. அதுக்கு 8.5 lakh பிசினஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணாக்கா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வியட்நாம் டூர் கூட்டிட்டு போறாங்க. அது தவிர 6,800 யாரு ஜாயின் ஆகுறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி ஒரு கேல்மேக்ஸ், இது 2,970 ரூபா இருக்கு கேல்மேக்ஸோட டிபி பிரைஸ். அந்த கேல்மேக்ஸ் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ வருது. 6,800 நீங்க என்ன வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துரும். அது தவிர உங்களுக்கு கேல்மேக்ஸ் ஃப்ரீ வருது. அது அடுத்தது வந்து 42,500 நீங்க பர்ச்சேஸ் பண்ணாக்கா உங்களுக்கு பிளாட்டினம் கார்டு கிடைக்கும். பிளஸ் 24 day யூஸ் நாப்கின், 24 night யூஸ் நாப்கின், ஆல்மோஸ்ட் 14,000 rupees வர்த் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீ வருது. ப்ரொமோஷன் நம்பர் 3 வந்து $800, 68,000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாக்கா உங்களுக்கு எங்களோட பியூட்டிஃபுல் சூப்பர் ஸ்டார் ப்ராடக்டான ஒரு போர்ட்டபிள் மேஜிக் டிவைஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அதோட ரேட் வந்து 51,000 ரூபாய் வர்த்து ப்ராடக்ட் ஃப்ரீ வருது. அதே மாதிரி ஆப்ஷன் நம்பர் 4, ப்ரொமோஷன் நம்பர் 4 போனாக்கா 1,02,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ண எனி ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எகைன் உங்களோட ஐடி வந்து டைட்டானியம் 3,40,000 வர்த் டைட்டானியம் பேக்கேஜ் போயிடலாம். சேம் டைம் நீங்க உங்களுக்கு ஒரு போர்ட்டபிள் மேஜிக் டிவைஸ் கூட ஃப்ரீயா வருதுங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னாக்கா ஜஸ்ட் 21st ஜூலை வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களோட யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களை இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க அதை என்ஜாய் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது எப்படி பர்ச்சேஸ் பண்றது, நீங்க உங்களோட ஐடி ஜென்ரேட் பண்ண பிறகு நீங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடலாம். இல்லைன்னா உங்க நியர்பை பிரான்சஸியை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பெங்களூர்ல 2 பிரான்சஸ் இருக்கு நம்மளுக்கு. தமிழ்நாட்டுல ஒரு பிரான்சஸ் இருக்கு. கேரளால 3 பிரான்சஸ் இருக்கு. நார்த் இந்தியாவில் நிறைய பிரான்ச். நீங்க எந்த ஏரியால இருக்கோ அந்த ஏரியா பிரான்சஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கம்பெனில டைரக்டா கூட புக் பண்ணிக்கலாம். பொருள் உங்க வீட்டுக்கு வந்துருது. ஓகே, ஸோ டுகெதர் வி லேர்ன், டுகெதர் வி க்ரோ, டுகெதர் வி வின். நம்ம எல்லாரும் சேர்ந்து இது வளரலாம். சேர்ந்து வரணும்னாக்கா சேர்ந்து கத்துக்கணும் தான் வளர முடியும். கம்பெனி வந்து 19 வருஷமா இருக்கு. இந்தியாலே 6 வருஷமா ஆகிக்குது. இது வரைக்கும் 19 ப்ராடக்ட் கொடுத்துக்கிறாங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட் பைப்லைன்ல இருக்கு. இங்க பெனிஃபிட் என்னன்னாக்கா ஜாயினிங் வந்து 100% ஃப்ரீ இருக்கு. ஜாயினிங் ஃப்ரீ இருக்கு. உங்களோட பர்ச்சேஸ் 6,800 எப்போ ஆகுதோ அப்பத்துல இருந்து உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது. ஓகே, இது எப்படி பிசினஸ் பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 6,800 கம்ப்ளீட் பண்ணணும். இம்மிடியட்லி நீங்க லிஸ்ட் மேக்கிங் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பேரு நீங்க ஒரு டைரியில எழுதணும். நான் போய் சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ உங்க கூட யார் லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ அந்த லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ண ஆளுங்களை நீங்க இந்த 33 minutes செஷனுக்கு கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான் உங்க வேலை முடிஞ்சிச்சு. அவங்க இதை பத்தி புரிஞ்சுக்குவாங்க, நாங்க புரிய வைக்கும். நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி மீட்டிங் செஷன் எடுக்கிறதுக்கு உங்களும் உருவாக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் க்ரோத் ஆகும். ஸோ இதுதான் இந்த பிசினஸ் மாடல்.